தங்கம், என்னடா பண்ற? இப்பதாங்க சாப்பிட்டு முடிச்சேன். ஆ, அப்படியா? என்ன புது ஜோடி ஒரே ரொமான்ஸா? அதெல்லாம் இல்லடா, போடா போடா. குட்டி எப்படிடா இருக்க? நீங்க ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு ஆ வாங்கப்பா. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்ப்பா. பீடி. ஆ இப்போ சரி. வலி எப்படி அப்பா, இருக்குமா? அப்புறம் பேசுகிறேன். டேய் அழுதுகிட்டே இருக்காதடா. மேஸ்திரி கிட்ட பைசா கேட்டிருக்கம்மா, தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல் போய் ஃபார்ம்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கம்மா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்ப்பா. வயிற்றுல பெரிய கல் இருக்குன்னு சொல்றாங்க. கரைக்க முடியாதான். ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. எடுத்துடலாமா? இவன் ஆரம்பிச்சிட்டான். டேய் ஏன்டா அப்படி அழுகுற? நீ மேலே போய் உட்காரு, நான் வரேன். சரிண்ணே. சொல்லுடா, யாருன்னா எதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அம்மாவுக்கு வயிற்றுல கல் இருக்குண்ணா, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேட்கலாம்ல. புட்றா புடி. எங்கள் ஆளுங்க கேட்டாவே கொடுக்க மாட்டாங்கண்ணா, ஆனால் நீங்கள் தரீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேண்ணா ஒரு உங்களுக்கு. அம்மாவை கவனிடா. ம். சரி, பார்த்துக்கோ. ம் ம். ம். அண்ணா, நந்தினி அக்கா பின்னாடி போறா, லவ் சொல்ல மாட்ற. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது போல இருக்குடா. யாரோ ஒரு பையன் ஏரியா வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டு போகிறான். என்னண்ணா சொல்ற? பைக்லையா? நடந்தான்டா. அப்புறம் என்னண்ணா, அவனை தட்டி விட்டு அக்காக்கு நீ கொக்கிய போடு. ஹலோ டாக்டர். செக்அப் பண்ணி பார்த்ததுல குழந்தை பிறக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏங்க ஏய் இரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெகுலராக செக்அப் வாங்க, பார்த்துக்கலாம். சரி, அதை விடுங்க டாக்டர். எங்கள் 2 பேருக்கும் பெண் குழந்தை தானே? ம், இது சொன்னா கேட்குற. ஹேய் அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு அப்படி தெரியல. ஹேய் சொன்னல. அந்த பாரு, பெண் குழந்தை தான். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். ம் சரியா? அம்மா
நான் முட்டியை உடைச்சிட்டேன். அக்கா உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாங்க. ஸ்ரீதேவி, இங்க வா. என்னம்மா? இவளுக்கு இப்பவே தப்ப மறைக்க சொல்லி கொடுக்குறியா? அடி பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டியே. கஸ்டமர் 11:30 தான் வர சொல்லிருக்கான். அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு போயிடலாம். சரி. அண்ணா, ம் ஏரியாவே கெத்தா இருக்குண்ணே. ம் பணக்காரனுங்க ஏரியா அப்படி தான் இருக்கும். அண்ணா, அன்னிக்கிட்ட பேசுனியா? எனக்கு அவளுக்கு செட் ஆகுது போல இருக்குடா. அவள் ஏதோ சொன்னா, எனக்கு புரியல. அப்படி என்ன சொன்னாங்க? ஆனால் அவன்கிட்ட ஏரியாவில் ஆள் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவன் உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். என்னங்க? என்னடா? இவர்கிட்ட எவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அண்ணா, நான் சொல்கிறது மட்டும் பண்ணுண்ணே. ம் சரி. உன் கதை என்ன? ஸ்ரீதேவியை பார்த்துட்டு இருந்த போல இருக்குது. ஆமாண்ணா, அதான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. பார்ப்போம். அண்ணா, சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேண்ணா. வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. சரிண்ணா. பார்சல் இது பிங்க் கலரில். ம் சார், நீங்கள் இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா மாத்திரையெல்லாம் மறந்துடுவீங்க சார். வேறு லெவல் பவராக இருக்கும் சார். இது ஏற்றின அப்புறம் தான் ஏதாவது பண்ணணும்னு துடியாக இருக்கும். வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். நீங்கள் ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சார். ஓகே சார், பையனை அனுப்பி விட்டுருக்கேன். வர சொல்லியிருந்தீங்கண்ணா. பார்சலை கொடுத்துட்டியா? குத்துட்டேண்ணா. இந்த பார்சல்ல இருந்து எத்தனை மாத்திரை எடுத்த? எடுத்தண்ணா. புரியலண்ணா. மயிலாப்பூரில் பார்சல் கொடுத்தல. ஆமாம். அதில் ஒரு மாத்திரை கம்மின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்மியாக தான் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு மாத்திரை வெளியில் எவ்வளோ ரேட் போகுது? நான் அதை எடுக்கலண்ணா. கிளம்புறேண்ணா. ம் ஏய் தேவயானி, இங்கே வா. ஏய் வாடா சொல்லலாம், வாடா என்ன சொல்லலாம். இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுடி சீக்கிரம், அதான். ஏய் என்ன நல்லா விளையாடிட்டு இருந்தியா? இதே மாதிரி தேவி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவ நினைக்கிறா. தேவான, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறா. அவள் எங்கேயோ போயிடுறதா, நான் என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் 10th. அவளுக்கு மேக்ஸ் ஒழுங்கா வரலன்னு டியூஷன் சேர்த்து விட்டதே நீங்கள் தானே? ஆமாப்பா, படிப்பு முக்கியம் தானே, உனக்கு தெரியாதா? ஆ தேவயானி வா. என்னப்பா? நீ இப்போ 5th நல்லா படிக்கிற ரைட்டா? 10th நல்லா படிக்கணும்.
படிக்கலைன்னா டியூஷன் அனுப்பிச்சிடுவேன். சரியா? படிப்பு ரொம்ப முக்கியம் தானே? குட் கேர்ள். போய் விளையாடு. ஒரு 1/2 hour வேலை இருக்குப்பா, முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். சரியா? ம் நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். ம் தம்பி என்ன ஃபாலோவா? என்ன லவ் பண்ணுறாளாம், நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ கிளம்பு. ஏய் என்ன இப்போ வந்துட்டு லவ் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு அடிங்கு யார் மேல கை வைக்கிற? ஏய் இன்னொரு வாட்டி எங்க அண்ணி பின்னாடி சுத்துறத பார்த்தேன் கொட்டு வாங்கிட்டு தான் ஓடுவேன். வர்றா. இரு பாத்துக்கிறேன்.